ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அடுத்தது இன்றைக்கான வீடியோ என்னன்னா கர்ப்பமாக இருக்க பெண்கள் இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் இருந்தவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தாக, அதாவது எப்படின்னா தானியங்கள், பயிர் வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. அப்போல்லாம் அரிசி சாப்பாடெலாம் கம்மி தான். கம்பு, சோளம், கேழ்வரகு, இந்த மாதிரி கிழங்கு, இந்த மாதிரி இதுதான் அதிகமாக இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க நல்லா ஹெல்த்தாக இருந்தாங்க. நல்ல ஹெல்த்தான குழந்தைங்கள பெற்றெடுத்தாங்க. அதாவது எப்படின்னா ப்ரெஷர், சுகர் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லாமல், அடுத்து ரத்த சோகைங்கிறதெல்லாம் இல்லாமல், கிராமத்தில் கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் இதுங்களெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருந்தாங்க. நல்லா ஆரோக்கியமான குழந்தைய எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் குழந்தைய பெற்றெடுத்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது. ப்ரெஷர், சுகர், லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், ஹை சுகர், லோ சுகர் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை. சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுங்க ஃபஸ்ட்டு கர்ப்பம்னு தெரிஞ்சாவே நீங்கள் செக் பண்ண போனீங்கன்னா, செக் பண்ணுறப்போ உங்கள் உடம்புல என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத அவங்க டாக்டர் செக் பண்ணி சொல்லுவாங்க. சொன்ன உடனே ஏதாவது சுகர் இருந்தாலும் சரி, ப்ரெஷர் இருந்தாலும் சரி, இப்போ சுகர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்பாட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த கேழ்வரகு, கோதுமை மாவு, இந்த ராகி மாவு, இந்த மாதிரி இது அதிகமாக நீங்கள் எடுத்துக்கணும். சாப்பாடு ஒரு நேரம் தான் சாப்பிட்ணும். அப்போ தான் இந்த சுகர் உள்ளவங்களுக்கு இந்த சுகர் நார்மலாக இருக்கும். அதை விட்டுட்டு எனி டைம் 3 நேரமும் சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் அதிகரிக்கத்தான் செய்யும். அப்புறம் டெலிவரி டயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த டெலிவரி டயத்தில் கொஞ்சம், அதாவது பெண் உறுப்பில் கொஞ்சம் புண்ணாகிறதுக்கெலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த புண்ணுலாம் சுகர்லாம் இருந்துச்சுன்னா அந்த புண்ணெல்லாம் சீக்கிரமாக ஆறாது. புண்ணு ஆறுறதுக்கு லேட் ஆகும். சரிங்களா? நார்மலாக குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு சுகர் இருந்தாலும் புண்ணு ஆறுறது கஷ்டம். அடுத்தது சிசேரியன் பண்ணி எடுக்கிற கண்டிஷனில் இருந்தாலும் அந்த சிசேரியன் பண்ணுறப்ப ஏற்படக்கூடிய அந்த தையல் போட்ட இடத்துல இருக்கிற புண்ணெல்லாம் ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி இருக்கிறவங்க சாப்பாட்டெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். நான் சொன்ன இந்த பயிர் வகைகள், இந்த கீரைகள், பழங்கள், இந்த மாதிரி இதை அதிகம் எடுத்துக்கணும். அப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரிக்கே கரெக்டான டயத்துக்கு போயிட்டு நீங்கள் செக்கப்புக்கெலாம் போகணும். அடுத்து அதே மாதிரி இந்த ப்ரெஷர் இருக்கவங்களும் அதே மாதிரி தான். இந்த உப்பு காரத்தெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நான் எனக்கு மாதமாக இருக்கையில் எனக்கு உப்பு காரம் தான் நல்லா சுல்லுன்னு சாப்பிட பிடிக்குதுன்னு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி டயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர்னு வரும். அப்போ டெலிவரி டயத்தில் மூச்சு திணறல் அதிகமாக ஏற்படும். அடுத்தது இரத்த கொதிப்பெல்லாம் அதிகமாச்சுன்னா நம்ம உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய சூழல் வரும். அதனால் இந்த கர்ப்பிணிகள்லாம் ஒரு பெண்ணு டாக்டர்கிட்ட செக்கப் பண்ண போனாவே இந்த மாதிரி ப்ரெஷர், சுகர்னு பிரச்சனை இருக்கிற பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் சொன்ன இதை ஃபாலோ பண்ண. ப்ரெஷர் இருக்கவங்களாம் உப்பு, காரம், எண்ணெயெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு இது சாப்பிட தான் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வளைச்சிக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை, உங்கள் குழந்தைக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கும். சரிங்களா? சுகர் இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி தான். அம்மாவுக்கு இப்போ ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க பரம்பரை வாரியாக சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுகரை நாமளாக அந்த குழந்தைக்கு இழுத்து வைக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம எவ்வளோ சேஃப்டியாக இருக்கோமோ
அந்தளவுக்கு நம்ம குழந்தையும் அந்தளவுக்கு சேஃப்டியாக இருப்பாங்க. அதை வந்து கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் வந்து முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல சத்தான சாப்பாடாக சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை இருக்கிறவங்க காரம், உப்பு, அடுத்தது சாப்பாட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்களா? 3 நேரம் சாப்பாடு சாப்பிட வேணாம். ஒரு நேரம் சாப்பிட்டு 2 நேரம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இது சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு நல்லா ஹெல்த்தாக இருக்கும். நல்லா ஆரோக்கியமான குழந்தைய நீங்கள் வந்து பெற்றெடுக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அப்படி இருக்கவங்களுக்கு தான் நான் வந்துட்டு இதை ஒரு சின்ன வீடியோவாக நான் போடுறேன். அதனால் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ரெஷர், சுகர் இருக்கவங்க மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா அந்த டாக்டர் உங்கள் ஏரியா நர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாத்திரை சாப்பிடு, இந்த மாத்திரை சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்கணும். சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் கரெக்டான அளவுக்கு அவங்க கொடுக்குற மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். உங்களுக்கு பிரச்சனை, உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் பிரச்சனை. அதனால் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இந்த சுகர் இருக்கவங்களுக்கும் அதே தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்கன்னா நான் சொன்னதை சாப்பிடணும். நல்லா சாப்பிடுங்கன்னா என்னடா சாப்பிட சொல்கிறாங்க, நம்ம பாட்டுக்கு சாப்பிட்லான்லாம் சாப்பிடக்கூடாது. எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும். எதை தவிர்க்கணுமோ அதை வந்துட்டு நம்ம தவிர்க்கணும். சரிங்களா? நம்ம குழந்த நாம் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நம்ம குழந்தையும் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது மாதம் கர்ப்பமாக இருக்க பெண்கள் வந்துட்டு மாதம் செக்கப்புக்கு போங்க. அடுத்தது இந்த ப்ரெஷர் இருக்கிற கர்ப்பிணிகளுக்கு வந்து அதிகம் வந்துட்டு கால்லாம் வீங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வீங்குற கண்டிஷனில் இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உடனே உங்கள் ஏரியாவில் இருக்க நர்ஸுகிட்ட போயிட்டு செக்கப் போகிறப்ப டாக்டர்கிட்டையும் சொல்லுங்கள், நர்ஸுக்கிட்டையும் சொல்லுங்கள், இந்த மாதிரி கால் வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது சரியாக போயிடும். அது இல்லாமல் இந்த மாதிரி கால் வீக்கம் அதிகமாக இருக்கிற பெண்கள் வந்துட்டு இந்த சுரக்காய் இருக்குது பாருங்கள், சுரக்காயை வந்துட்டு அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அப்போ வந்துட்டு நீர் இறங்குச்சுன்னா இந்த கால் வீக்கம்லாம் கொஞ்சம் வற்றி போயிடும். அடுத்தது முருங்கைக்கீரையெல்லாம் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க. இந்த கால் நிறைய பெண்கள் மாதமாக இருக்க லேடிஸ்க்கெலாம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு யூரின் போகாமல் இருக்கும். அப்படி இருக்க பெண்களும் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லையா உங்களுக்கு முருங்கைக்கீரை சாப்பிட பிடிக்கலையா, நைட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முருங்கைக்கீரையும் அதோட அந்த குச்சி இருக்குது பாருங்கள், குச்சியை லேசாக ஒரு தட்டு தட்டி அதில் ஜீரகம் கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அதை எடுத்து வச்சுட்டு காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த முருங்கைக்கீரைன்னு நான் சொன்னேன்ல, அதை வந்துட்டு அந்த முருங்கைக்கீரை சூப்பு மாதிரிக்கே நான் சொன்னேன், ஜீரகம், அடுத்தது மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நைட்டே லைட்டாக தட்டி அடுப்பில் கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டு காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் குடிக்கலாம். ஏன்னா நிறைய பெண்களுக்கு கர்ப்பமாக இருக்க பெண்களும் நிறைய பெண்களுக்கு நீர் இறங்காமல் இருக்கிறனால தான் இந்த கால் வீக்கம்லாம் அதிகம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்க பெண்கள் என்ன பண்ணணும், நான் சொன்ன இந்த முருங்கைக்கீரையை வந்துட்டு நைட் அடுப்பில் போட்டு காலையில் வந்துட்டு குடிச்சிங்கன்னா நல்லா நீர் அடங்கும். சுரக்காயும் அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் கால் வீக்கம் இதெல்லாம் வராது. சரிங்களா? அடுத்தது நான் வந்துட்டு நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்குது. சரி, இதை வந்துட்டு நம்ம ஒரு வீடியோவாக போடுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். அடுத்தது நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா, யாரும் கன்சீவாக இருக்கவங்க இருந்தாங்கன்னா, மாதமாக இருக்கவங்க இருந்தாங்கன்னா என்னோடய வீடியோவை பார்க்க ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.